கும்பகோணத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. அதுல ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோயில்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமேஸ்வரர் கோயில். அந்த சோமேஸ்வரர் கோயிலோட வாசல் தான் நின்றுட்டு இருக்கேன். இங்க வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமேஸ்வரர் கோயில் சிவன் கோயில் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சாரங்கபாணி கோயில் இருக்கு. அங்க தெரியுத கோபுரம் அது சாரங்கபாணி கோயிலோட கோபுரங்க. பெருமாளும் சிவனும் பக்கத்துல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க பாத்தீங்களா? ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியோட இன்னைக்கு நம்மளோட எபிசோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல ஃபர்ஸ்ட் என்ன ரெசிபி பார்க்க போறோம் போய் பாப்போமா? வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோங்க. அதோட ரெசிபியோட பேர் என்ன, யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கொத்தா சரஸ்வதி, எக்ஸ்எம்சி, சக்கரபாணி கோவில்ல ட்ரஸ்டியா இருக்கா. அப்படியா? ஆமா. ஓகே. சோ பப்ளிக் சர்வீஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. எல்லாருமே எங்க வீட்டுல சார்ல இருந்து பையன் எல்லாருமே. ஆமா. உங்களோட சொந்த ஊர் அது? பிறந்த ஊரா இருக்கிற ஊரா? ரெண்டுமே. பிறந்த ஊர் காட்டுமன்னார்குடி பக்கத்துல கடம்பூர், பாடல்ல சிறந்த ஊர்னு சொல்லுவாங்க. இப்ப திருமணம் ஆகி வந்தது வந்து கும்பகோணம். கும்பகோணம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து எந்த ஊர் பிடிச்சிருக்கு, காட்டுமன்னார்குடியா இல்ல? ஏங்க யாராவது பிறந்த ஊரை வந்து பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? சரி, உங்க காட்டுமன்னார்குடி எதுக்காக ஃபேமஸ்? ராஜகோபால சாமி. ராஜகோபால் சாமி. அது அதோட இல்லாம சிவன் கோவில் வந்து 108 திவ்ய கஷேத்திரத்துல அதுவும் ஒரு ஊர். அதுவும் ஒரு ஊர். ஆமா. ஓகே. சோ இது அந்த ராஜகோபால் சாமி கோயிலோட அந்த இது விசேஷம் என்ன? மன்னார்குடி மதில் அழகு இல்லையா? அது சொல்லவே இல்லைங்க. மன்னார்குடியில இருந்து நான் வந்து எப்படின்னா காட்டு மன்னார்குடியில இருந்து கடம்பூர் அதுக்கு பக்கத்துல நான் பிறந்த ஊர். பக்கத்து இங்கதானங்க இருக்கு. இருந்தாலும் நான் 10 வயசுல கும்பகோணம் வந்துட்டேன். 10 வயசுலயே வந்துட்டீங்க? ஆமா. 12வது வயசுல இருந்து நான் கும்பகோணத்துல படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 7th இருந்து கும்பகோணம் படிச்சுட்டேன். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் தூரமா போறாப்புல ஆயிடுதுல்ல. அடுத்தது கல்யாணம் திருமணமானவங்க ஊர் தான் பெரிய இதா போயிடுது. அதையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்பப்போ போவீங்களா? இப்போ எப்பயாவது விசேஷம் எப்போது. ஓகே. இன்னைக்கு வந்து எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து முனக்காய் வந்து கோவா ஸ்வீட். முனக்காய்? ஆமா. இது என்ன முனக்காய்? முருங்காய்ங்க. எங்க இதுல முனக்காய் அப்படின்னா முருங்கைக்காய்னு தமிழ்ல, முனக்காய்ங்கிறது தெலுங்குல. தெலுங்குல முனக்காய் அது? ஆமா. அதனால முனையை கட் பண்ணி வச்சிட்டீங்களா? இத எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த முருங்கைக்காயை நீங்க தனியா இதுல இருந்து உள்ளர இருக்கிற கொஞ்சம் எடுக்க முடியாது. சும்மா அப்படியே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியே நறுக்குனா உடனே வந்துரும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் வரவே வராது. இது நல்லா முடிக்கிட்டு நல்லா ஒரு 4 தடவை பாதி வரைக்கும், அடுத்தது பாதி வரைக்கும் 4 தடவை அடிக்கணும். நல்லா வேகமா அடிச்சாதான், இப்படி அடிச்சாதான் இது வந்து இப்படி வரும். 3 பாகமா அடிச்சு வேலை வாங்குறீங்களா? 3 எங்களை வேலை வாங்குறீங்க. டீச்சரா இருந்தீங்களா? எப்போ அது பெரம்பச்சு அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா அடிக்கிறீங்க, டப்புன்னு கையில போடுற மாதிரியே போடுறீங்க பாருங்க. 3 பாகமா இப்படி வந்துடும். அடிச்ச உடனே இது உள்ள இருக்கிற கொஞ்சம் எடுத்து தனியா வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதோட இது எப்படி ஸ்வீட் பண்றதுங்கறத நான் அடுத்து சொல்றேன். சோ முருங்காய் வச்சு நம்ம ஸ்வீட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க என்னன்னே தெரியாது நாங்க சொல்லனா. சாம்பார் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஸ்வீட். ஆமா. ஓகே, பிரமாதம். இன்னைக்கு வந்து நம்ம கத்துக்க போறது வந்து என்ன சொன்னீங்க? முனக்காய். முனக்காயில கோவா ஸ்வீட். முனக்காய் கோவா ஸ்வீட். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க லைனா. முனக்காயா, மைதா, கோவா, தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, சோடாப்பு, ஏலக்காய், பாதாம் பருப்பு, உப்பு, நெய். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கணும் எல்லாரையும். எல்லாரையும் எப்படி அடிக்க முடியும்? முருங்காய்லாம். ஆமா. பிரிச்சா 3 மடலா வருதா? இத என்ன பண்ணணும், அவங்கவுங்க உங்களுக்கு எது சௌரியமா வருதோ அது போல நம்ம பண்ணிக்கலாம். இந்த கல்லுல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா வரும். ஆனா இத அடிக்காம எடுத்தீங்கன்னா வரவே வராது. அதனால அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க இல்லையா? அது அப்படி பழமொழி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி எனக்கு தெரியாது. இதை வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. நான் வேற தப்பா சொல்லல. முருங்காவை வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அண்ணன் தம்பி வந்து இதை எடுத்து கொடுப்பாங்களா? மாட்டாங்க. நீங்களே ஒரு அடி அடிச்சீங்க தானா வெளில வருது. ஓகே. அதனால அந்த மாதிரி எடுத்து அந்த கொஜ்ஜை எடுத்து தனியா வச்சுக்கணும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா. அடடா. சோ இந்த மாதிரி எவ்வளவு முருங்காய் எடுத்திருக்கீங்க? 5 முருங்கைக்காய் எடுத்தா இவ்வளவு வரும். 5 முருங்காயில இவ்வளவுதான் வருது? ஆமா. ஓகே. சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? அது எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். வேக வச்சு வச்சிருக்கீங்க? ஆமா. ஓகே. இப்ப வேக வச்சு இது வச்சாச்சு. அடுத்தது அதுல என்ன பண்ணணும், இந்த கோவாவை கலந்துக்கணும். இந்த பாத்திரத்துல அந்த இத போடு. வேக வச்ச முருங்காய் போட்டலாமா?
முருங்கைக்கான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? சரி, முருங்கைக்காய் எப்படி வேணாலும் எல்லாமே ஒரு அர்த்தம் தான். சரி, முனக்காய். அப்போ இப்போ அடுத்தது கோவா போடணும். அதுல பாதி தான் போடணும். அப்புறம் அடுத்தது பாதாம் பருப்பு போடணும். இந்தாங்க. தேங்காய் துருவல் போடணும். தேங்காய் துருவல்? ஆமா. மொத்தமாவா? போட்டுருவோம். அப்புறம் அந்த பருப்பு போடணும். ஏலக்காய், முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு. கொஞ்சோண்டு உப்பு போடணும். போதுமா? சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல அந்த அப்பளம் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதுல அந்த கொஜ்ஜு பண்ணோம்ல, முனக்காய் கொஜ்ஜு, அந்த கோவாவை எடுத்து அது உள்ள வைக்கணும். ஸ்டஃப் பண்ணணுமா? ஆமா. இந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்றது அது அவங்கவுங்களோட பிரியம். சதுரமா வேணாலும் பண்ணீங்க, பிளைட் மாதிரி வேணாலும் பண்ணீங்க, இல்ல கொழுக்கட்டை மாதிரி வேணாலும் பண்ணீங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க. கோவா ஸ்வீட் எப்படி போட்டாலும் ரெடியா இருக்கும். ஓகே. நம்ம சோமாச்சி இருக்கு இல்லையா, ஆமா, அது போல கூட பண்ணலாம். பண்ணிட்டு அந்த சோமாச்சி கரண்டியால அப்படி ரோல் பண்ணோம்னா அது தனியா வந்துடும். ஓ, காஞ்சி நெய் இப்போ இதுல வறுத்து எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட இந்த முனக்காய் கோவா ஸ்வீட் ரெடி. பிரமாதமான முனக்காய் கோவா ஸ்வீட் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? இதையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே. முனக்காயில ஸ்வீட் பண்ணி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க? இல்ல. இதையே இன்னொரு விதமா என்ன அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியா வேண்டாம், திடீர்னு குழந்தைங்க வராங்க, முருங்கைக்காய் முருங்கைக்காய் வேண்டாம்னு சொல்ற நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த கொஜ்ஜு மட்டும் எடுத்துட்டு வெறும் தேங்காய், ஸ்வீட், சர்க்கரை, ஏலக்காய் மட்டும் போட்டு ஸ்வீட் பண்றதும் இருக்கு. அதுவும் பண்ணலாம். ஆமா. சட்டுன்னு ஒரு குழந்தைங்க வந்த உடனே சாப்பிடறதுக்கு சும்மா வேற ஏதாவது சவரீஸ் கொடுக்காம இதை மட்டும் கொடுக்கலாம். முருங்கால வந்து வெறும் காரம் மட்டும் இல்லாம ஸ்வீட்டும் பண்ணலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆமா. அடடா, நிஜமா பார்க்கறதுக்கே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்க போது. ரொம்ப தேங்க்ஸ். நாங்களும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். எதுக்காக அப்படின்னா, நீங்க கும்பகோணத்துல வந்து காலடி வைக்கிறதே நீங்க பெரிய பாக்கியம்னு நினைக்கிறோம். புண்ணியம் பண்ணியிருந்தாதான் கும்பகோணத்துக்கே வருவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்ததுனால புண்ணியம் பாருங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த முருங்கக்காய் ஸ்வீட் கிடைச்சிருச்சு. ஓகேங்க, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகேங்க, இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். முனக்காய் கோவா ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல முருங்கால இருக்கிற உள்பகுதியை வெளியில எடுத்து அதை நல்லா வேக வச்சு தனியா ஒரு கப்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல வந்து ஏற்கனவே வேக வச்ச முருங்காவை சேர்த்துக்கோங்க. அதோட கோவா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமா நெய் ஊற்றி நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவோட கொஞ்சமா நெய் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலயும் சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து நல்ல ஈவனா பிளாட்டா எவ்வளவு தின்னா முடியுமோ அவ்வளவு தின்னா வந்துட்டு அப்பளம் மாதிரி இட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முருங்காய் கலவையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த அப்பளத்து நடுவில் வச்சு உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ்ல கொண்டு வந்துட்டு அதை சீல் பண்ணி நல்ல நெய்ல போட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட முனக்காய் கோவா ஸ்வீட் தயாருங்க. முனக்காய் கோவா ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நிஜமாவே முருங்காய் போட்டிருக்காங்கன்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. அந்த முருங்காவோட அந்த ஸ்மெல்லே வராம டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. தேவையான அளவு கோவா அவங்க உள்ள சேர்த்ததுனால அந்த முருங்காய் அந்த கோவா கலந்து அந்த ஏலக்காய் தூளோட பிரமாதமான ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க. அப்படியே நெய்யில வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நெய்யோட வாசனையோட இந்த மைதா மாவு சேர்ந்து நல்ல கிரன்ச்சியா ஒரு அவுட்டர் லேயர், உள்ள இருக்கிற அந்த சாஃப்டான அந்த கோவாவோட இருக்கிற அந்த முருங்காய் சான்ஸே இல்லை.
வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன்.